ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ஸ்ரீஹரி. அனைவரும் நலமா இருப்பீங்க நம்புறேன். 7th ஆகஸ்ட் 2025 உடைய மார்க்கெட் அப்டேட்ஸ் தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ பதிவில் நம்ம ஆபரண தங்கம், ஆபரண வெள்ளி, இண்டைசஸ், ஸ்டாக்ஸ் மற்றும் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய நியூஸஸ் என்னென்ன இருக்கு எல்லாமே டீட்டெயில்டா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு மில்லியனர் ஜோன் ட்ரேடிங் அகாடமி. வி டீச் அண்ட் வி ட்ரெயின் பீப்புள். நம்மளுடைய நேரடி பயிற்சி வகுப்பு பிபி ரோட், வியாசர்பாடி, சென்னை இன்ஸ்டியூட்ல நடந்து வருது. வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நண்பர்கள் நம்மளுடைய நேரடி பயிற்சி வகுப்புல தாராளமா கலந்துக்கலாம். சார், நான் ரொம்ப லாங்ல இருக்கேன் சார் அப்படின்னு ஃபீல் பண்றவங்க நோ நீட் டு வரி ஃப்ரெண்ட்ஸ். ஆன்லைன் பயிற்சி வகுப்பும் இருக்கு, அதுல வேணாலும் நீங்க தாராளமா கலந்துக்கலாம். ஓகே, ஜுவல்லரி கோல்டு சில்வர் பிரைஸ் அப்டேட்ஸ், அதாவது ஆபரண தங்கம் 22 கேரட் அதனுடைய விலை விவரத்தை பார்ப்போம். 1 கிராம் தங்கத்தினுடைய விலை 9400. இது நேற்றுடைய தங்க விலையான 9380 விட இன்னைக்கு கிராமுக்கு ரூபாய் 20 உயர்ந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ட்ரம்ப் வந்து 50% டாக்ஸ் போட்டிருக்காரு இந்தியாவுக்கு. அதனால அன்சர்டனிட்டி அதிகமாகுது, பதற்றம் அதிகமாக நிலவுது. அதனால தங்கம் வந்து ஏறிக்கிட்டே போகுது. ஸோ தங்கம் இன்னும் ஏறுமா சார்? ஏறும் அப்படின்னு தான் எல்லாரும் சொல்றாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததா சில்வர் 925 ஸ்டெர்லிங், அதாவது ஆபரண வெள்ளியினுடைய விலை ரூபாய் 123 1 கிராம். ஸோ இது நேற்றைய விலையான 126 விட இன்னைக்கு 3 ரூபா குறைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். சார் இன்னும் தொடர்ந்து குறையுமா சார்? தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். இண்டைசஸ் அப்டேட்ஸ், அதாவது என்எஸ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோடைய லீடர் குறியீடான டாப் 50 ஸ்டாக்ஸ், நம்ம நிஃப்டி 50 சொல்றோம். ஸோ நிஃப்டி 50 இன்னைக்கு 21 புள்ளிகள் வந்து உயர்ந்திருக்கு. இது நேத்துடைய விலையை விட உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது பெரிய ஒரு மூவ்மெண்ட் இல்லை, பட் இருந்தாலும் ஒரு சின்ன பாசிட்டிவாக தான் நம்ம பார்க்குறோம். பேங்க் நிஃப்டி இது 110 புள்ளிகள் நேத்துடைய விலையை விட இன்னைக்கு உயர்ந்திருக்கு. இது ரொம்ப பெரிய உயர்வா சார் அப்படின்னு இல்லை, பட் ஓரளவுக்கு ஒரு சின்ன பாசிட்டிவாக தான் நம்ம பார்க்குறோம். அடுத்தபடியா சென்செக்ஸ், அதாவது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோடைய குறியீடு லீடர் இண்டிகேட்டர் டாப் 30 ஸ்டாக்ஸ். பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இருக்கக்கூடிய குறியீடு தான் சென்செக்ஸ். ஸோ 79 புள்ளிகள் வந்து இன்னைக்கு உயர்ந்திருக்கு. இது நேத்துடைய விலையை விட இன்னைக்கு உயர்ந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அடுத்தபடியாக பார்க்கும்போது அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ. ஸோ நிஃப்டி 50ல பார்த்தீங்கன்னா டோட்டலாக 50 ஸ்டாக்ஸ் இருக்கு. அதில் 30 பங்குகள் இன்னைக்கு உயர்ந்திருக்கு, 18 பங்குகள் விலை குறைஞ்சிருக்கு. ஸோ ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ நிஃப்டி பேங்க், அதாவது பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள 12 பேங்க் ஸ்டாக்ஸ் மட்டும் தான் இருக்கு. பேங்க் துறையில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் 12 மட்டும் தான் இருக்கு. அதில் 9 பேங்க் ஏறி இருக்கு இன்னைக்கு, 2 பேங்க் மட்டும் இறங்கி இருக்கு. அப்போ பேங்க் ஸ்டாக்ஸ் இன்னைக்கு ஓரளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னே நம்ம சொல்லலாம். அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ சென்செக்ஸ், அதாவது சென்செக்ஸ் அப்படின்றது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோடைய டாப் 30 ஸ்டாக்ஸ் உடைய குறியீடு. அதில் 17 ஸ்டாக் வந்து உயர்ந்திருக்கு இன்னைக்கு, 13 ஸ்டாக் வந்து விலை குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓகே தான். அடுத்ததா டாப் 3 கெய்னர்ஸ், இன்னைக்கு நிஃப்டி 50ல உயர்ந்த 3 பங்குகள் டாப் 3. ஸோ ஹீரோ மோட்டர் காப் 4.25% கிட்ட உயர்ந்திருக்கு, டெக் மஹேந்திரா 1.58%, ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் 1.16%. அப்போ ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ண ஸ்டாக் இன்னைக்கு நிஃப்டி 50ல நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஹீரோ மோட்டர் காப் இதுதான் ஒரு 4%க்கு மேலே உயர்ந்திருக்கு. ஏதோ நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். டாப் 3 லூசர்ஸ், நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இருக்கக்கூடிய டாப் 50 கம்பெனிஸ் நிஃப்டி 50ல அதிகபட்சமாக கீழே விழுந்த நிறுவனங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அதானி என்டர்பிரைசஸ் 2.2% இறங்கியிருக்கு இன்னைக்கு விலை. அதானி போர்ட்ஸ் 1.59%, ட்ரெண்ட் 0.99. ஸோ நம்ம பொதுவாகவே என்ன பார்ப்போம் அப்படின்னா 2%க்கு மேலே 5%க்குள்ள மினிமம். ஸோ அப்போ 2%க்கு மேலேன்னு பார்க்கும்போது அதானி என்டர்பிரைசஸ் இன்னைக்கு ரொம்பவே இறங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இண்டெக்ஸை பார்த்தோம், ஸ்டாக்ஸை பார்த்தோம், டாப் கெய்னர்ஸ் டாப் லூசர்ஸை பார்த்தோம், கோல்டு பார்த்தோம், சில்வர் பார்த்தோம். அடுத்து இப்போ மார்க்கெட் நியூஸ் பார்க்கலாம் வாங்க. இன்ஃபோசிஸ் அவருடைய கம்பெனியினுடைய சிஇஓ சாலில் பரேக் அப்படின்னு சொல்றவர் 20,000 எம்ப்ளாயிஸ் வந்து எடுக்க போறாங்க. ஸோ காலேஜுக்கு கிராஜுவேட்ஸ் இந்த வருஷம் முடிச்சவங்கள எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 20,000 புது எம்ப்ளாயிஸை நாங்கள் ரெக்ரூட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வெரி குட், இது மார்க்கெட்டுக்கு ஒரு குட் நியூஸாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது சாஃப்ட்வேர் துறையில் இன்னும் கொஞ்சம் வேலை வாய்ப்பு கிடைக்கும் போது ஓரளவுக்கு மார்க்கெட் வந்து
பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கம்பெனிஸ் கொஞ்சம் மேலே வரும், திருப்பி மறுபடியும் ப்ரைஸஸ் அப் ஆகும் அப்படின்றது தான் மக்களிடையே எதிர்பார்ப்பாக இருக்குது. அடுத்தபடியாக பார்க்கும்போது டிசிஎஸ், டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ், இவங்க அதுக்கு நேர்மாறாக பார்த்தீங்கன்னா 12,000 எம்ப்ளாயிஸ், அதாவது 12,000 எம்ப்ளாயிஸை வந்து அவங்க சாக் பண்ணியிருக்காங்க, வேலையை விட்டு தூக்கியிருக்காங்க. இது எதுக்காக பண்ணியிருக்கேன் அப்படின்னு, ப்ராடர் ஸ்ட்ராட்டஜி, அதாவது ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜி, ஃபியூச்சர் ரெடிக்காக வருங்காலத்தில் எங்களுடைய நிறுவனம் ஃபியூச்சருக்கு தயார்படுத்துகிறோம் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 12,000 எம்ப்ளாயிஸ் அவங்க வந்து வேலையை விட்டு தூக்கியிருக்காங்க. ஸோ இது அவங்களுடைய சிஇஓ அண்ட் எம்டியான கீர்த்திவாசன் கே அவரே சொல்லியிருக்காரு. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒரு அப்டேட் இருக்குது. ஸோ ப்ரொஜெக்டட் இந்தியன் ஜிடிபி growth வந்து FY 2026க்கு பார்த்தீங்கன்னா 6.5% இருக்குது லாஸ்ட் பாலிசியில். பட் இந்த பாலிசிலையும் அதே தான் கண்டினியூவாக வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஆர்பிஐ அப்படின்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லலாம். ஜிடிபி அப்படின்னா என்ன சார்னா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராஃபிட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அடுத்ததா நம்மளுடைய கோர் நியூஸ், ட்ரம்ப் அவர்கள் இந்தியாவுக்கு இது வரைக்கும் டாரிஃப் வந்து 25% அப்படின்னு முந்தா நேற்று வரைக்கும் சொல்லிட்டு இருந்தாரு. இப்போ மறுபடியும் திருப்பி நேத்திலிருந்து 50% டாரிஃப்க்கு இந்தியா இதுக்கப்புறம் அவங்க வந்து இந்தியா வந்து நான் சொல்ற பேச்சை கேட்கறதே கிடையாது. ரஷ்யாவிலேருந்து கச்சா எண்ணெயை வாங்காதனா வாங்கிக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி ரஷ்யாவிலேருந்து போர்க்கருவிகளை வாங்காதனா வாங்கிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இவங்க தொடர்ந்து ரஷ்யாவிலேருந்து எண்ணெயும் போர்க்கருவிகளும் வாங்கிட்டே இருக்கனால ரஷ்யாவுக்கு நிறைய வியாபாரம் நடக்குது, ரஷ்யாவுக்கு நிறைய பணம் போகுது. அப்போ உக்ரைன் ரஷ்யா வார், ஒரு வார் அப்படின்னு சொல்லும்போது வார் முடிவடையணும் அப்படின்னா 2 நாடுகளில் ஏதோ ஒரு நாடு வந்து கொஞ்சம் தளர்ந்து போகணும், அதாவது கொஞ்சம் வலிமை குறைந்த நாடாக இருந்தால் தான் வார் சீக்கிரம் முடிவுக்கு வரும். அப்போ உக்ரைன் மேலும் மேலும் பணம் வந்துக்கிட்டே இருக்கனால, ரஷ்யாவுக்கு மேலும் மேலும் பணம் வந்துக்கிட்டே இருக்கனால அவங்க ரொம்ப வலிமை கூடிக்கிட்டே போகிறாங்க, வலிமை குறைய மாட்டேங்குது. அதனால் அவங்க கிட்ட பணம் வந்துகிட்டே இருக்கனால திருப்பி போட்டு உக்ரைனை போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தால் உக்ரைன் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிட்டே தான் இருக்கும் இன்னும் கூட அப்படின்னு சொல்லிட்டு அதை ஸ்டாப் பண்ணுறதுக்காக நான் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இந்தியாவுக்கு வந்து 50% டாரிஃப் அப்படின்னு சொல்லி இந்தியாவை தன்னுடைய பிடிக்குள்ள இழுக்க முயற்சி பண்ணுறாரு. ஸோ இந்தியா பேச்சுவார்த்தைக்கு வருமா? ஸோ மோடிஜி அடுத்து ஏதாவது மீட்டிங் போடுவாரா? ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்து இந்தியா பேச்சுவார்த்தைக்கு வந்ததுன்னா ட்ரம்ப் மனம் இறங்கி டாரிஃபை குறைச்சார் அப்படின்னா, ஸோ மேபி மார்க்கெட் மறுபடியும் இறங்கிட்டு இருக்க மார்க்கெட் கரடி சந்தை யூட்டர்ன் போட்டு ஒரு ஏற ஆரம்பிக்கும், காலை சந்தையாக மாறுன்றது மக்களுடைய எதிர்பார்ப்பு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ட்ரம்ப்புடைய பேச்சை நம்ப முடியாது, ஏன்னா காலையில் ஒன்று பேசுவார், சாயங்காலம் ஒன்று பேசுவார். ஸோ லெட் அஸ் வெயிட் அண்ட் சி. ஸோ அடுத்தபடியாக பார்க்கும்போது நமக்கு மைக்ரோசாஃப்ட் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் 40 பேரை வேலையை விட்டு தூக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாஷிங்டன், அதாவது அமெரிக்காவில் தான், நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்தியாவில். ஸோ இது வந்து இவங்க இந்த வருஷத்தோட பார்த்தீங்கன்னா 3160 பேர் இந்த வருஷம் வேலையை விட்டு தூக்கியிருக்காங்க ஓவராலாக பார்க்கும்போது. ஸோ இதுவுமே ஒரு சின்ன நெகட்டிவ் பாயிண்டாக தான் மார்க்கெட்டில் வந்து பார்க்கப்படுது. ஸோ அடுத்ததாக பார்க்கும்போது அமேசானும் லே ஆஃப் கொடுக்குறோம் நாங்கள் எம்ப்ளாயிஸ்க்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 110 பேருக்கு லே ஆஃப் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது அவங்களுடைய பாட்காஸ்ட் டிவிஷனில் மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னா ரீஅலைன்மெண்ட், எங்களுடைய ஆப்ரேஷன்ஸை நாங்கள் ரீஅலைன்மெண்ட் பண்ணுறோம், மறுபடியும் திருப்பி சில ஸ்ட்ராட்டஜிலாம் பண்ணி அப்கிரேட் பண்ணுறோம், புதுப்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Amazon is restructuring its audio business, resulting in around 110 layoffs as its ஒன்ரி பாட்காஸ்ட் டிவிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் நம்ம பார்க்க இருக்கிறது எல்டிஐ மைண்ட்ரி. இவங்க வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. யார் அப்படின்னா குருராஜ் தேஷ்பாண்டே அப்படின்னு சொல்கிறவரை சீஃப் டெலிவரி ஆஃபீஸர் சிடிஓ அப்படின்ற போஸ்ட்டுக்கு வந்து எல்டிஐ மைண்ட்ரி அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க லார்சன் அண்ட் டியூப்ரோவுடைய ஒரு நிறுவனம். ஓகே, ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க இருக்கிறது ஐபிஓ இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். ஸோ இன்னைக்கு என்னென்ன கம்பெனிலாம் இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் வந்து கொடுத்துருக்காங்க, என்னென்ன டேட்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ப்ளூ ஸ்டோன் ஜுவல்லரி அண்ட் லைஃப் ஸ்டைல் லிமிடெட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஓ ஓப்பன் டேட் வந்து 11th ஆகஸ்ட், சரிங்களா? ஐபிஓ க்ளோஸ் டேட் வந்து 13th ஆகஸ்ட். ஸோ 11ஆம் தேதி ஆகஸ்ட் ஐபிஓ ஓப்பன் ஆகிறதுக்கு இன்னும் நமக்கு 2 நாள் இருக்கு. ஸோ ஐபிஓ ஓப்பன் ஆன பிறகு 13ஆம் தேதி ஆகஸ்டே ஐபிஓ வந்து முடிஞ்சிடும், சரிங்களா? ஸோ அதுக்குள்ளே நீங்கள் யாராவது இந்த ஸ்டாக் ஐபிஓ அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா க்ளோஸ் டேட்டுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ லாட் சைஸ் 29ன்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டே 14,993 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இக்கோடெக்ஸ் பப்ளிஷிங் சொல்யூஷன்ஸ் லிமிடெட். ஸோ இவங்களுடைய ஐபிஓ ஓப்பன் டேட் 11th ஆகஸ்ட்,
க்ளோசிங் டேட் வந்து 13th ஆகஸ்ட். ஸோ யாராவது இகோடெக்ஸ் பப்ளிஷிங் நீங்கள் ஐபிஓ அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 13ஆம் தேதி ஆகஸ்ட்டுக்குள்ளே பண்ணிவிடுங்க, இல்லைனா க்ளோஸ் ஆகிடும். லாட் சைஸ் 600 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டே 61,200 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஐபிஓ அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் அ பிரைமரி மார்க்கெட். சரிங்களா? சந்தையில் மொத்தம் 2 விதமான சந்தை இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரி மார்க்கெட், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி மார்க்கெட். சரிங்களா? ஸோ இது வந்து செகண்டரி மார்க்கெட்டுக்குள்ளே வருது, சாரி பிரைமரி மார்க்கெட்டுக்குள்ளே வருது. ஓகே, ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஏஎன்பி மெட்டல் கேஷ் லிமிடெட். ஸோ இவங்களுடைய ஐபிஓ 8th ஆகஸ்ட். சரிங்களா? ஸ்டார்ட் ஆகி க்ளோசிங் டேட் வந்து 12th ஆகஸ்ட். ஸோ யாராவது ஏஎன்பி மெட்டல் கேஷ் லிமிடெட் ஐபிஓ அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 12th ஆகஸ்ட்டுக்குள்ளே அப்ளை பண்ணிவிடுங்க, இல்லைனா க்ளோஸ் ஆகிடும். ஸோ லாட் சைஸ் வந்து 800 குவான்டிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் 1,24,800 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது டிவிடெண்ட்ஸ். அதாவது டிவிடெண்ட்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிவிடெண்ட் அப்படின்றது ஒரு கம்பெனி தன்னுடைய முதலீட்டாளருக்கு லாபத்தில் பங்கு கொடுக்குது. சரிங்களா? ப்ராஃபிட் ஷேரிங் பை த கம்பெனி டு தேர் இன்வெஸ்டர். அப்போ அந்த கம்பெனி நான் லாபத்தில் பங்கு கேஷாகவே கொடுத்துட்றேன் சார் உங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா அது பேர் டிவிடெண்ட். சார் நான் பங்குக்கு பங்காகவே கொடுக்குறேன், ஷேருக்கு ஷேராகவே கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் அது பேர் போனஸ். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட்டை தான் பார்க்க போகிறோம். ஸோ டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட்டில் ஃபர்ஸ்ட் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அனௌன்ஸ்மெண்ட் டேட் 30th ஏப்ரல், எக்ஸ் டிவிடெண்ட் டேட் வந்து 8th ஆகஸ்ட். சார் எக்ஸ் டிவிடெண்ட் டேட்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த டேட்டுக்குள்ளே உங்கள் அக்கௌண்ட்டில் அந்த பங்கு இருக்கணும். இருந்தால் உங்களுக்கு டிவிடெண்ட் கேஷ் வந்து லாபத்தில் பங்கு ப்ராஃபிட் ஷேரிங் வந்து கிடைக்கும், இல்லைனா இல்லை. அனௌன்ஸ்மெண்ட் டேட்ன்றது நாங்கள் டிவிடெண்ட் கொடுக்க போகிறோம் அப்படின்னு அந்த கம்பெனி அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க இல்லையா, ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்குறாங்க இல்லையா, அதுதான் அனௌன்ஸ்மெண்ட் டேட். ஸோ அனௌன்ஸ்மெண்ட் டேட் நோ நீட் டு வரி, ஃப்ரீயாக விடுங்க. எக்ஸ் டிவிடெண்ட் டேட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த டேட்டில் அந்த பங்கு உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கணும், இருந்தால் மட்டும்தான் டிவிடெண்ட் கிடைக்கும், இல்லைனா கிடைக்காது. ஸோ இந்தியன் ஆயில் கார்பரேஷன் டிவிடெண்ட் 3 ரூபா கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் டிவிடெண்ட்டுக்கு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா இதை ஃபோக்கஸ் பண்ணலாம். நீங்கள் அடுத்து ஹிண்டால்கோ இண்டஸ்ட்ரீஸ் இந்த நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் டேட் 20th மே, எக்ஸ் டிவிடெண்ட் டேட் 8th ஆகஸ்ட். ஸோ இவங்க டிவிடெண்ட் வந்து 5 rupees கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. ஸோ 8th ஆகஸ்ட் யாரெல்லாம் ஹிண்டால்கோ இண்டஸ்ட்ரீஸை இந்த ஸ்டாக்கை அக்கௌண்ட்டில் வச்சுருக்கீங்களோ அவங்களுக்கு 5 ரூபா ஒரு ஷேருக்கு டிவிடெண்டாக கொடுக்கப்படும். ஃப்ரெண்ட்ஸ், டிவிடெண்ட் ருபீஸ் நீங்கள் பார்க்குறது எல்லாமே ஒரு ஷேருக்கு தான் இங்கே எவ்வளோ கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒருவேளை இப்போ 10 ஷேர் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த டிவிடெண்ட் ருபீஸ்ன்ற இடத்துல எவ்வளோ அமௌண்ட் போட்டிருக்கோ அது பெருக்கல் 10 மல்டிப்ளைட் பை 10 போட்டிங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வரும்ன்றதை நீங்களே பார்த்துக்கலாம். ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஏபிபி இந்தியா அனௌன்ஸ்மெண்ட் டேட் 4th ஆகஸ்ட், எக்ஸ் டிவிடெண்ட் டேட் வந்து 8th ஆகஸ்ட். ஸோ டிவிடெண்ட் வந்து இவங்க 9 ரூபா 77 பைசா கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க ஒரு பங்குக்கு. அடுத்ததா எம்சிஎக்ஸ் இந்தியா அனௌன்ஸ்மெண்ட் டேட் 8th மே, எக்ஸ் டிவிடெண்ட் டேட் 8th ஆகஸ்ட். ஸோ இவங்க டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு 30 ரூபா வந்து டிவிடெண்ட் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா கேம்ஸ் இந்தியா, ஸோ அனௌன்ஸ்மெண்ட் டேட் 30th ஜூலை, எக்ஸ் டிவிடெண்ட் டேட் 8th ஆகஸ்ட். ஸோ டிவிடெண்ட் இவங்க ஒரு பங்குக்கு ரூபாய் 11 கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அடுத்ததா சிஎட், இவங்க அனௌன்ஸ்மெண்ட் டேட் 29th ஏப்ரல், எக்ஸ் டிவிடெண்ட் டேட் 8th ஆகஸ்ட். இவங்க டிவிடெண்ட் ஒரு பங்குக்கு 30 ரூபா கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. ஸோ டிவிடெண்ட் ஸ்டாக்ஸாக பார்த்து நிறைய பேர் வந்து அனலைஸ் பண்ணி எடுத்து வச்சிருப்பீங்க. ஸோ அப்போ ஸ்டாக்கை நீங்கள் வாங்கும் போதும் விற்கும் போதும் வெறும் டிவிடெண்ட் கொடுக்குறாங்கன்னு மட்டும் பார்த்து வாங்கினீங்கன்னா போய் மாட்டிப்பீங்க. ஸோ அந்த பங்கு தரமான பங்கா, அது தொடர்ந்து ஏறுதா சந்தையில், ஸோ டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படின்லாம் பார்க்கணும், ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படின்லாம் நீங்கள் பார்க்கணும். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு கூட டிவிடெண்ட் இல்லை போனஸும் கிடச்சதுன்னா ஒரு கூடுதல் சலுகை தான், ஒரு அடிஷனல் ப்ளஸ் பாயிண்ட் தான். வெறும் டிவிடெண்ட் மட்டும் கொடுக்குறாங்கன்னு அந்த பங்கை போய் பார்த்து வாங்கினீங்கன்னா நீங்கள் பங்கு வாங்கின பிறகு டிவிடெண்ட் வந்த பிறகு அந்த பங்குடைய விலை சரிஞ்சிச்சுன்னா இறங்கிருச்சுன்னா நீங்கள் ஹெவி லாஸ்க்கு போயிடுவீங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஜென்ரல் அப்டேட்ஸ். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா அவுட் பர்ஃபார்ம்ஸ் பியர்ஸ் இன் ஆர்டிஃபிஷியல் ரெடினஸ் பட் நீட் டார்கெட்டட் பாலிசிஸ் சேஸ் அன்டாட் அப்படின்ற இந்த நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு வந்து இந்தியா வந்து சூப்பராக பிரமாதமாக பண்ணிட்டு இருக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில். ஆனால் என்னன்னா கொஞ்சம் பாலிசிஸ்லாம் வந்து கொஞ்சம் ஃபேவரபுளாக டார்கெட்டட் பாலிசிஸ் வந்து கொஞ்சம் நல்லா பண்ணி கொடுத்தாங்கன்னா இன்னும் கொஞ்சமே நல்லா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது என்ன அப்படின்னா வாட்ஸ்அப். ஸோ வாட்ஸ்அப்பில் கெஸ்ட் மோடுன்னு சொல்லி புதுசாக ஒன்று வந்து விட்டுருக்காங்க. என்ன போட்டிருக்காங்க பாருங்க, வாட்ஸ்அப் கெஸ்ட் மோட் வில் லெட் யூ சேட் வித் சம்ஒன் வித்அவுட் த ஆப். அதாவது இப்போ வாட்ஸ்அப் கெஸ்ட் மோடுன்னு ஒன்று புதுசாக கொடுத்துருக்காங்க. இதில் அந்த கெஸ்ட் மோடில் நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் யூசர்ஸ்க்கு வந்து யாருக்கு நீங்கள் வந்து பேச விருப்பப்படுறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் இன்விடேஷன் லிங்க் சென்ட் பண்ணணும். அது வந்து மெசேஜ் வழியாக இல்லை இமெயில் வழியாக இன்விடேஷன் லிங்க் சென்ட் பண்ணிக்கலாம்.
சரிங்களா? ஸோ அப்போ அதர் மெசேஜிங் பிளாட்ஃபார்ம்ஸையும் நீங்கள் யூஸ் பண்ணி அது மூலியமாகவும் இன்விடேஷன் லிங்க் சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் அவங்க வந்து அந்த டெம்பரவரி லிங்க் தான் அது, அந்த இன்விடேஷன் லிங்க் அவங்க கிளிக் பண்ணும்போது அவங்க வந்து டெம்பரவரி அவங்க கிட்ட ஆப் இல்லாமே சேட் பண்ண முடியும். கெஸ்ட் மோட், எந்த கெஸ்ட் வேணாலும் ஆப் இல்லாமே வாட்ஸ்அப்பில் சேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி புதுசாக வாட்ஸ்அப் வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அடுத்ததா டொயோட்டா கம்பெனி 4R ரன்னர் அப்படின்னு சொல்லி ஒரு அன்வெயிலிங் ஆஃப் ரோடு எஸ்யூவி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து லான்ச் ஆகிருக்கு. ஸோ எஸ்யூவி அப்படின்றதே ஒரு சூப்பரான ஒரு கார் செக்மெண்ட்டு. அதில் பார்த்தீங்கன்னா டொயோட்டா தன்னுடைய புது ஃபுட் பிரிண்ட்டை வந்து பதிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அமெரிக்கா சார்ந்த நியூஸு. பெர்மனன்ட் ரெசிடென்ட் யார் யாருக்கெல்லாம் அமெரிக்காவில் வந்து ஒரு ஒரு நிலையான ஒரு குடியுரிமை, நிரந்தரமான குடியுரிமை வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ, ஸோ அவங்களாம் வந்து $8,00,000 வந்து கொடுத்து EB-5ன்ற ப்ராஜெக்ட்டுக்கு கீழே நீங்கள் வந்து உங்களுடைய ஃபேமிலியோட வந்து நீங்கள் ரெசிடென்சி பர்மிட் வந்து வாங்கி நீங்கள் வந்து யூஎஸில் வந்து 1 to 2 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் வந்து பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து கண்டிஷனல் கிரீன் கார்டு டு பி அப்ரூவ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ $8,00,000 கொடுத்து அமெரிக்காவில் போய் வீடு வாங்கி EB-5 ப்ராஜெக்ட் மூலியமா போய் செட்டில் ஆகணுமா அப்படின்றத நீங்கள் ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி நீங்கள் யோசிச்சுக்கோங்க. ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பங்கு சந்தையில் இருக்கக்கூடிய நியூஸ் மற்றும் அதர் நியூஸ் எல்லாமே பார்த்தோம். தங்கம், வெள்ளி, பங்குகள் மற்றும் இண்டைசஸ் அதனுடைய நிலை விவரங்கள் எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம். ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹோப் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும், பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சது அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் தொடர்ந்து நான் போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ உங்களுக்கு வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ see you in one more potential video content. Until then, take care, bye bye, all the very best friends. Have a great day.